வணக்கம். இந்த வீடியோல நம்ம கிட்ஸ் ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேவையான மெட்டீரியல் ஒரு 1.25 மீட்டர் அது மாதிரிலாம் நம்ம மெட்டீரியல் எடுத்திருக்கோம். இப்ப இதுக்கு தேவையான அளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்களோட ஷோல்டர் விட்த்தும் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் இந்த அளவு பாத்தீங்கன்னா இது உங்களோட விருப்பப்படி எவ்வளவு வேணாலுமே இந்த ஹைட் நீங்க வச்சுக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா முட்டிக்கு மேல ஒரு 2 இன்ச் மேல இருக்கிற மாதிரி நம்ம வச்சோம்னா இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அதோட உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அது எப்படி அளவெடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு டைம் பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரேயன் மெட்டீரியல் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை நம்ம இது மாதிரி ரெண்டா மடிச்சுக்கலாம். ரெண்டா மடிச்சுக்கிட்டோம். அடுத்தது இப்படி 4ஆ மடிச்சுக்கலாம். இப்ப 4ஆவும் மடிச்சுக்கிட்டோம். நம்ம சைடு இப்படி ஆன் ஃபோல்ட் இருக்கிற மாதிரியும் இந்த சைடு செல்வேஜ் இருக்கிற மாதிரியும் பார்த்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீழே கொஞ்சம் ஆட்ஜஸ்டா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு லைன் கூட போட்டு நம்ம அடுத்தது அளவெடுத்ததை நம்ம எப்படி டிரா பண்ணலாங்கிறத பாக்கலாம். இது ஒரு 6 to 7 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரெஸ் கரெக்டாவே இருக்கும். நம்ம லென்த் எடுத்துக்கலாம். ஒரு 18 இன்ச் அது மாதிரில நம்ம லென்த் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 18 இன்ச்சும் பிளஸ் 4 இன்ச் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரில் வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த லென்த் 18 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த அளவு தொடங்குற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஷோல்டர் விட்த் எடுத்துக்கலாம். இவங்களோட ஷோல்டர் விட்த் பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் வருது. அந்த ஷோல்டர் விட்த்துக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஷோல்டர் விட்த் பை 2 பிளஸ் 1 இன்ச் அப்படிங்கும் போது நம்மளுக்கு 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோல்டர் விட்த் முடிஞ்ச இடத்துல இருந்துதான் நம்ம இப்படி ஆர்ம் ஹோல் டெப்த் எடுப்போம். அடுத்தது இப்ப ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 6 பிளஸ் ஒரு 1.5 இன்ச். இவங்களோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 22 வருது. பை 6ங்கும் போது ஒரு 3.25 இன்ச் வருது. அதுல பிளஸ் ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கும் போது 5.25 இன்ச் வருது. அந்த 5.25 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் முடிஞ்ச இடத்துல இருந்துதான் நம்ம இந்த செஸ்ட் லைன் நம்ம எடுக்கணும். இப்ப செஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா அது நம்ம செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 4 பிளஸ் 1 இன்ச். இப்போ 6.5 இன்ச் அது மாதிரி வருது நம்மளுக்கு இந்த ஃபுல் செஸ்ட் லைன். 6.5 இன்ச் பிளஸ் ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டோம். இந்த சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச்சுங்கும் போது 7.5 இன்ச் வரும். மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிப் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஏ லைன் மாதிரியான டைப்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இப்படி அந்த கர்வ் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வேணும்னா நீங்க ஸ்கேல் வச்சு கூட ஒரு ஸ்டாண்டிங் லைனை நீங்க போட்டுக்கலாம். நான் இப்படி ஹிப் ஸ்கேல் வச்சு இப்படி போட்டுக்கலாம். முடிகிற இடத்துல இருந்து ஒரு லைன் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் ஈவனா வரும், கொஞ்சம் தொங்காம இருக்கிறதுக்காக இந்த சின்ன கர்வ் நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்ம் ஹோல் வளைவு தான் எடுக்கிறோம். ஆர்ம் ஹோல் வளைவு அந்த ஆர்ம் ஹோல் டெப்த் முடிகிற இடத்துல இருந்தும் நம்ம செஸ்ட் லைன் மீட் பண்ற இடத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம இப்படி வளைவு வச்சு வரைஞ்சிக்கலாம். பிரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம இப்படி வளைவு போட்டுக்கலாம். இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட். நம்ம இப்ப எல்லாமே போட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு இந்த இன்னர் நெக் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பாக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ணிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்ப எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்ப டிரா பண்ணதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு நெக் தான் நம்ம எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே 2.25 அது மாதிரி வரும். இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 3 இன்ச் அது மாதிரி நம்ம இன்னர் நெக் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பேக்ல ஹுக்கு அது மாதிரி வைக்கிறீங்க அது மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். இல்ல ஹுக்கு எதுவும் வைக்காமலே அப்படியே தலையால போட போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 3 இன்ச் அது மாதிரி நம்ம இந்த இன்னர் நெக் எடுத்துக்கலாம். 3 இன்ச் நெக் எடுத்துக்கலாம். இப்ப பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ரொம்ப லென்த் இல்லாம உங்களுக்கு இந்த நெக் டெப்த் இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அது மாதிரியே வச்சுக்கிறேன். 4க்கு மேல போகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கலாம். இந்த நெக் டெப்த் 3 இன்ச் அது மாதிரி நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இன்னர் நெக் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டோம்.
அடுத்தது வந்து நெக் டெப்த்தையும் ஒரு 3 இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாக்ஸ் போட்டோம். ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவுமா எடுத்துக்கலாம். இந்த இன்னர் நெக் முடிஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி ஷோல்டர் ஸ்லோப்பும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த நெக் வளைவை கட் பண்ணிட்டு இப்படி ஷோல்டர் ஸ்லோப்பையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து நெக் வளைவும் கட் பண்ணிட்டோம், இந்த ஷோல்டர் ஸ்லோப்புமே கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அவளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கட் பண்ண ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணணும், நம்மளுக்கு இது மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்தா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஸ்டிச் பண்றதுக்கு இப்படி கிராஸ் பீஸ் வந்து ஒரு 4 எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ஆர்ம் ஹோல் வளைவு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இந்த சைடு ஆர்ம் ஹோல் எல்லாத்துக்குமே 4 இது மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த இதுக்காக கீழே வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு இந்த எட்ஜ் பினிஷ் பண்றதுக்காக ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரில் மாதிரி நம்ம வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஏதாவது பார்டர்ஸோ அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட இது மாதிரி ஃப்ரில் வைக்கிறாங்க கூட நீங்க வச்சுக்கலாம் கீழே. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம எப்படி வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முதல்ல இது வந்து நெக்குக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து ரைட் சைடு தான் இந்த கிராஸ் பீஸோட ரைட் சைடு, ரெண்டுமே ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நீடில் இன் பண்ணிட்டோம், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிக்கலாம். நம்ம இப்போ முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், மேலே வந்துட்டு ஒரு டாப் ஸ்டிச்சும் இப்படி போட்டு வந்துடும். நம்ம இப்படி வந்து டாப் ஸ்டிச் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹெம்மிங் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம் மேல. இது மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி ராங் சைடு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படி ஹெம்மிங்கே பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டிச் பண்றதால ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஹெம்மிங் பண்ணா இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹெம்மிங்கே பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு சைடு தச்சிட்டோம், இதே மாதிரியும் இன்னொரு சைடு தச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ரெண்டு சைடுமே தச்சிட்டோம். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுத்துக்குமான நெக் லைனுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆர்ம் ஹோலை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வுக்கு நம்ம வந்து இந்த பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹெம்மிங் பண்ணிக்கிட்டே அடுத்தது வந்து ஜாயின் பண்ணீங்க. இந்த நெக்லைன் பாத்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணிக்கிட்டோ இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சு தச்சுக்கலாம். இது மாதிரி வச்சு பின் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ரெண்டுமே இப்படி ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்தது வந்து இப்படி இந்த ஷோல்டர் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கிக்கலாம்.
இந்த ஷோல்டர் ஜாயின் பார்த்தீங்கன்னா 2 டைம் அது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி அடுத்த பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2 பக்கம் ஷோல்டருமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் தான், அதை அப்படியே இப்போ வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கர்வுக்குமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இப்படி தைச்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வை தைச்சிட்டோம். இதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்டிச் நம்ம இப்படி போடலாம். ஆம்ஹோல் வளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தைச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைடுமே நம்ம வந்து தைச்சிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்லைன் வளைவு, ஆம்ஹோல் வளைவு எல்லாமே இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து பினிஷ் பண்ணிக்கிட்டோம். நம்ம அடுத்தது வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது வந்து நம்ம இப்படி ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரில்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்ததை இந்த சைடு 1 இன்ச் விட்டும் இந்த சைடு 1 இன்ச் விட்டும் நம்ம வந்து பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் இந்த 1 இன்ச் நம்ம விட்டுக்கிறோம்னா நம்ம அந்த சீம் அலவன்ஸ் உள்ள போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ரில்ல விட்டுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றதுமே பாத்தீங்கன்னா இப்படி ரைட் சைடு ஃப்ரில்லும் ரைட் சைடு, இந்த மெட்டீரியலும் ரைட் சைடு, அது மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு சைடு பின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்படி ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடுமே அப்படியே தைச்சிக்கலாம். நம்ம இப்போ முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கிடைக்கும். நம்ம 2 சைடுமே ஃப்ரில் வச்சு தைச்சிட்டோம், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இப்போ வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதை ஹெம்மிங்கோ எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோ அடுத்தது வந்து சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். இந்த இடமே கரெக்டா இருக்கா நம்ம பார்த்து ஒரு டைம் பின் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த தொடங்குற இடத்துலயும் இந்த முடிகிற இடத்துலயும் கரெக்டா ஒரு பின்ன பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஷேப் நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி
முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் தச்சிட்டோம், அதே மாதிரியே இப்போ இந்த பக்கமும் தச்சிடலாம். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சு. நம்ம ரெண்டு சைடுமே சைட் ஜாயினிங் எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பெரிய ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைங்களா இருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு லெகின் எல்லாம் போட்டு மேல வந்து ஒரு டாப்ஸ் மாதிரியா கூட இதை போட்டுக்கலாம். அப்படி போடும்போது கூட இது ரொம்ப அழகாவே இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் குழந்தைங்களா இருக்காங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து இந்த நீக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும்ன்றதால நார்மல் ட்ரெஸ் மாதிரியே இதை போட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் ட்ரெஸ் எப்படி வந்து கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.